நாட்டின் 76வது குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் இந்திய கடலோர காவல்படையின் கிழக்கு வடகிழக்கு மண்டலத்தின் கூடுதல் தலைமை இயக்குநராக உள்ள திரு டோனி மைக்கேல் அவர்கள் தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்திருக்கக்கூடிய முசல்தீவில் கொடியேற்றியுள்ளார். தற்போது இந்த குடியரசு தின விழா குறித்து அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார், இங்க நம்ம முசல்தீவுல கடலோர காவல்படை கொடியேற்றதுக்கான காரணம் என்ன சார்? இது என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது. தமிழ்நாட்டில் 1200 கிலோமீட்டர் கோஸ்ட் லைன் இருந்தாலும் இது ஒரு சென்சிட்டிவ் ஐலாண்ட் ஒரு டாமினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸஸ் தேவைப்படுது. அந்த ஃபோர்ஸ் கோஸ்ட் கார்டாக நாங்கள் இந்த தினத்தன்று நாங்கள் இந்த இதில் கொடியேற்றி மற்ற எல்லாருக்கும் எங்கள் ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஒரு கொண்டாடுதல், அது இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ் டாமினேஷன் காட்டுறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் சார், இப்ப கடந்த சில நாட்களாகவே தமிழகத்திலிருந்து சட்டவிரோத நடவடிக்கைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு சார். அதை இந்திய கடலோர காவல்படையினர் தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? தற்போது எடுத்துட்டு இருக்க நடவடிக்கை ஃபேவரா இருக்கா சார்? எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இந்த மான்சூன் வெதர் ஓரியன்ட் ஆப்ரேஷன் சொல்லலாம். இந்த பாம்பனுக்கு வடக்கே பார்த்தீங்கன்னா இப்போ கடல் ரொம்ப சீற்றமாக இருக்குது. இந்த சைடில் இருக்கும் போது கடத்தல்காரங்களும் அவங்களும் இந்த ஏரியா தான் டாமினேஷன் பண்ணுறதுக்கு வராங்க. அதனால் இந்த சவுத் சைடில் எங்கள் ஆசெட்லாம் கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஆப்ரேஷனும் பண்ணுறோம். சில டைம் சென்னையிலிருந்தும் அடிஷ்னல் ஆசெட் இங்கே கொண்டு வந்து, அது இல்லாமல் ஏர்கிராஃப்ட் மேலும் பாக்கி அதர் ட்ரோன் யூசேஜ் அதை வச்சு இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி ஸ்பாட்டாக எங்கே ஆக்ஷன் பண்ணணுமோ அந்த இடத்துல நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். சார், கூடுதலாக தற்போது வெசல்ஸ் எதுவும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கீங்களா சார்? பிகாஸ் இப்போ ரீசன்ஸாக ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஆகுது. அதே மாதிரி அப்ரிகன்சன் ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன், அதாவது இந்தியன் ஃபிஷர்மேன் அப்ரிகன்சன் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபிஷர்மேனுக்கு என்ன அவேர்னஸ் கொடுக்குறீங்க? அதுபோல் அடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் வெசல் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நாங்கள் இப்போ மட்டும் இல்லை, நாங்கள் ரொம்ப காலமாக இந்த எஃபர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். கடலில் போய் நாங்கள் எந்த ஸ்ரீலங்கன் போர்டு எங்களுக்கு தெரியும் எங்கே பார்டர் இருக்குன்ட்டு. அதனால் அங்கே பார்டர் கிராஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் பண்ணோம். நாங்கள் சில பேர் எங்களை கேட்டுட்டு திரும்பி போயிடுறாங்க. நாங்கள் ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா இந்த பார்டர் லைன் ஒரு மோர் தென் 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அது ஃபுல்லாக பெட்ரோல் பண்ணி ஆகணும். அதனால் நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன வேணாலும் நம்ம சைடில் இருந்தே நம்ம ஃபிஷ் பண்ணலாம். அங்கே போனால் அங்கே ஒரு ட்ரபிள் இருக்கும். ஏன்னா அவங்களும் எப்படி நம்ம அவங்க ஃபாரின் வந்தால் நாங்கள் பிடிக்கிறோமோ அதே மாதிரி அவங்க நாட்டிலையும் ரூல்ஸ் இருக்குது. அதுபடியே அவங்க பிடிக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, அடிஷ்னல் ஆசெட் நம்ம எவ்வளோ போட்டாலும் நம்ம கோஆப்ரேஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் தி ஃபிஷர்மேன் ஆல்சோ. ஏன்னா இப்போவும் அவங்களோட வில்லேஜ் போய் நாங்கள் எஜுகேட் பண்ணிட்டு வரோம். இங்கேருந்து நீங்கள் இப்போ என்ன சொன்னாலும் இங்கேருந்து நம்ம பார்த்தாலே ஒரு 25-30 நாட்டிக்கல் மைல் கிராஸ் பண்ணாலே இந்தியா ஸ்ரீலங்கன் பார்டர் வருது. அது நம்ம கடலில் இருந்து நம்ம பழக்கப்படுத்திக்கலாம். நமக்கு அதுக்குன்னு ஜிபிஎஸ்ன்னு தேவையில்லை. இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து நான் ஒரு 3 மணி நேரம் அப்படி போனாலே எனக்கு தெரியும் 30 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிட்டு 30 பேர் கிராஸ் ஆகிட்டுனா பவுண்டரி லைன் வருதுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி நாட்டிக்கல் நாலேஜ் ஃபிஷர்மேனுக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறது எதுக்கு நம்ம ட்ரபிள் பண்ணிக்கணும் நமக்கு. ஸோ நாங்கள் கோஸ்ட் கார்டு தான் சொல்லணும்னு இல்லை, அவங்களே உங்களுக்குள்ள என்ன இந்த புரிதல் இருந்தால் நிச்சயமா லீகலைஸ்ட் ஃபிஷிங் பண்ணலாம் நம்ம நாட்டுக்குள்ளேயே. சார், கடைசி அதாவது சார், தொடர்ந்து இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம நிறைய எஃபோர்ட் எடுக்கிறோம் சார். ஈவன் இன் ஃபியூச்சர் நம்ம ஸ்ரீலங்கன் நேவியோட ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எது வாய்ப்பு இருக்குமா சார்? வாய்ப்பு நிறைய இருக்குது. நாங்கள் பண்ணிட்டு தான் வந்துடும். எங்களை இந்தியன் கோஸ்ட் கார்டு ஸ்ரீலங்கன் கோஸ்ட் கார்டில் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதில் அவங்க ஸ்ரீலங்கன் ஃபோர்ஸ் பீப்புள் நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு வரோம். சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, ஆயில் ஸ்பில் ரெஸ்பான்ஸ், மேரிடைம் செக்யூரிட்டி போன்ற நிறைய இடத்துல நாங்கள் கோஆப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஆனால் எப்போ அவங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நம்ம லா என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல முடியாது, நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எங்கள் ஆளுங்களை விட்டுடுங்க சொல்ல முடியாது. இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், தெரியாமல் யாராவது அங்கே போயிட்டு இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் கொண்டு வந்துடுறோன்ட்டு. அதே மாதிரி நிறைய பேர் இப்போ இன்ஜின் ஆஃப் ஆகிட்டுனா அப்படியே ட்ரிஃப்ட் ஆகிட்டே போவாங்க. அதுக்குள்ளே தெரியாமல் அவங்க கடலில் போய் சேர்ந்துட்டுனா அவங்கள நாங்கள் முன்னாடியே சொல்லிவிட்டு இது மாதிரி தெரியாமல் வந்துட்டாங்க, அவங்கள போய் நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி ஸ்ரீலங்கன்காரங்களும் எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. நான் பிடிக்கிறது மட்டும் இல்லை,
இந்த மாதிரி இன்னசென்ட்டாக அவங்க ஸ்ட்ரே ஆகி ட்ரிஃப்ட் ஆகி போனவங்களாம் திருப்பி வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம நிறுத்துறதுக்காக ஜாயிண்ட் எக்ஸசைஸ் ஏதாவது பேட்ரோலிங் ஏதாவது ஐடியா இருக்கா சார் வித் ஸ்ரீலங்கன் நேவி ஆர் கோஸ்ட் கார்டோட? ஜாயிண்ட் எஃபர்ட்ஸ் வந்து எல்லா லெவல்லையும் நடந்திருக்கு. ஹெட் குவார்ட்டர் டு ஹெட் குவார்ட்டர், மெயின் ஹெட் குவார்ட்டரில் இருக்கு, த்ரூ டிப்ளமேட்டிக் எஃபர்ட்டில் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் கீழே யூனிட் பை யூனிட் அந்த லெவல்லையும் நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபர்மாக கிடச்சிருந்தா இது மாதிரி இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் 2-3 வாட்டி பெரிய பெரிய கேட்ச்லாம் பண்ணியிருக்கோம் ட்ரக்ஸ். ஸோ எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாமல் அது ஸ்ரீலங்காவில் வருதுன்னு தெரிஞ்சிட்டுனா அவங்க முன்னாடியே நாங்கள் சொல்லிடுறோம். ஸ்ரீலங்கன் ஃபோர்ஸஸ் அவங்க போய் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி அந்த ஜாயிண்ட் எஃபர்ட் போயிட்டு தான் இருக்குது.